வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களே. நம்ம வரஞ்சர கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலயத்துடைய மகா கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் வரஞ்சரம் கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பூஜையின் தொடக்கமாக நேற்று காலை கணபதி பூஜை, கலச பூஜைகள் நடைபெற்று வாஸ்து சாந்தி பிரசங்கரணங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 7 மணி அளவில் முதல் கால யாகசாலை பூஜைகள், பூர்ணாகுதி, மகா தீபாராதனை நடைபெற்றது. இன்றைய தினம் காலை 7 மணி முதல் கோபூஜை, கலச பூஜை, ஹோமங்கள் செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த கோவில் குலதெய்வ வழிபாட்டுதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும், எல்லாம் வல்ல ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறேன். மேலும் வரஞ்சரம் கிராமத்தில் முப்பது வருடத்துக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடத்தியதை இந்த ஆண்டு குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் தலைவர், குலதெய்வ வழிபாட்டு வழிவினர், ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கட்டிடத்தை கட்டி சிலையை திறந்து கட்டிடத்தை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைய தினம் 8/2/2026 தினம் வரஞ்சரத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதற்கு பிறகு இளைஞர்கள் ஒத்துழைப்புடன், ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடனும், இன்னும் கட்டளைதாரர்கள், குடிதெய்வம் வழிபாட்டினர் இவர்கள் சார்பாக சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும். அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்திருக்கோம். பெங்களூர், சென்னை, எடப்பாடி, சேலம், உச்சிமூடு, உடையநாச்சி, புதூர், வரஞ்சரம், சாத்தனூர், கண்டாச்சிமங்கலம், வேளாக்குறிச்சி, நாகலூர், மரூர், சேராங்குப்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்து இந்த விழாவினை சிறப்பாக சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.